சார், ட்ரிஷா அவர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டது தான் இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்படுது, இல்லை ஒரு வைரலாக போகுதுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவருக்கும் ஒரு தொழிலதிபருக்கும் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அப்படியா கல்யாணமானா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், இது நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் மட்டும் இல்லை, என்னோட அனிமூனும் சேர்த்து இவங்களே எல்லாருமே பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இல்லைம்மா, இப்போ த்ரிஷா பேரை சொன்னாலே அடுத்து நினைவுக்கு வருவது விஜய், எம்ஜிஆர், ஜெயலலிதா. இந்த ஜோடி சினிமாவில் பிரபலமான ஜோடி. அஜித்னா ஷாலினி, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆமாம், இல்லை அது கூட நடிக்க தானே. த்ரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மட்டும் எதுக்கு? ஏன்னா விஜய் அங்கே இருக்காருன்னு நான் சொல்கிறேன். அப்போ விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, சங்கீதா. இல்லைங்க, அண்ணி எங்களுக்கு த்ரிஷா தான் அண்ணி எங்களுக்கு. அப்போ சங்கீதா அது ஒன்று, இது ரெண்டு. வெளிநாட்டு தொழிலதிபரோடு த்ரிஷாவுக்கு திருமணம், வெளிநாட்டு செட்டில்னு எழுதுறான். இதை ரசிகை எதிர்பார்க்குறான். ஜெயலலிதா கொண்டு போய் பெருச்சாளி இருக்கிற ரூமில் அடைச்சாங்க. அதே போல் எதிர்காலத்தில் விஜய் கட்சியில் சேர்ந்து நம்மளும் பதவிக்கு வந்து கடைசியாக பெருச்சாலியோடு அடைச்சி வச்சா என்ன பண்ணுறது? அதனால் அந்த அம்மா திருமணம் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டு செட்டில் ஆகலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாட்ட பல கோடி பணம். அரசியல் சர்ச்சைகள் மாட்டிக்கொள்ளாமல் தப்புவது தான் புத்திசாலித்தனம் அந்த அம்மா நினைக்குது. இப்போ கரூர் பிரச்சனை வந்த பிறகு சிறைக்கு போக வேண்டியிருக்கும் விஜய், த்ரிஷாவும் சிறைக்கு போக வேண்டியிருக்குங்கிற நிலைமை வருது. விஜய் சிக்கலில் மாட்டிட்டார், பாஜக வச்ச கன்னி வெடியில் மாட்டிக்கிட்டார். ஒரே அறையில் திருச்சி சிறையில் விஜய், த்ரிஷா. எங்கள் அம்மாட்ட பெண் கேட்டிருக்கார் அந்த வெளிநாட்டு தொழிலதிபர். ஏன் உள்ளூர் தொழிலதிபர் பெண் கேட்க மாட்டாரா? விஜய் தரப்பு இப்போ நேராக பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகி பிஜேபியினுடைய மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் ஆஜராயிருக்காரு. இப்போ விஜய் பாஜக பிடியிலிருந்து தப்பவே முடியாது. கரூர் கூட்டமே ஒரு ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காட்சிகள் வர அப்போ காட்சிகளை கூட்டம் அதிகமாக சேரணும்ல. சார், ட்ரிஷா அவர்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டது தான் இப்போ ஒரு பரபரப்பாக பேசப்படுது, இல்லை ஒரு வைரலாக போகுதுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவருக்கும் ஒரு தொழிலதிபருக்கும் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அப்படியா கல்யாணமானா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், இது நீண்ட நாள் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னே த்ரிஷா அவர்கள் போட்ட ஸ்டோரி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கல்யாணம் மட்டும் இல்லை, என்னோட அனிமூனும் சேர்த்து இவங்களே எல்லாருமே பிளான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தொழிலதிபரோட நிச்சயதார்த்தமாகி நின்றதும், அப்புறம் ராணா அந்த நடிகரோட கல்யாணமாகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிப்பட்டதும், அதுக்கப்புறம் இப்போ 42 வயசாகியும் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றதும் ஒரு பக்கம் பேசப்படுது இல்லை சார்? ஸோ இதுக்கு நடுவில் அவங்களுக்கு கொலை, வீட்டுக்கு வந்து பாம் த்ரெட் வர விட்டுருக்காங்க. இது எதுக்கு சார்? இது பிளான் பண்ணி செய்யறதா? ஏதாவது ஒரு டீவியேட் பண்ணணுன்றதுக்காக இது பண்ணப்படுதா சார்? இல்லைம்மா, இப்போ த்ரிஷா பேரை சொன்னாலே அடுத்து நினைவுக்கு வருவது விஜய். சார், அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கா சார், இல்லை உண்மையா? அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த ஜோடி சினிமாவில் பிரபலமான ஜோடி. இப்படி பல நடிகர்கள் திரைப்படத்துறையில் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு. அஜித்னா ஷாலினி, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆமாம், இல்லை அது கூட நடிக்க தானே. அப்புறம் தானே ஹஸ்பண்ட் கணவன் மனைவியாக போனாங்க. ஜெமினி கணேசன்னா சாவித்திரி. இது அந்த மாதிரியான ஒரு பேர். விஜய்னா த்ரிஷா. இப்படி வந்த பிறகு இப்போ விஜய்க்கு அரசியலுக்கு வந்த பிறகு இப்போது த்ரிஷா ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல், த்ரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் எதுக்கு? ஏன்னா விஜய் அங்கே இருக்காருன்னு நான் சொல்கிறேன். விஜய்க்கும் த்ரிஷாவுக்குமான நட்பு, த்ரிஷா விஜய். அப்போ விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, சங்கீதா. இல்லைங்க, அண்ணி எங்களுக்கு த்ரிஷா தான் அண்ணி எங்களுக்கு. அப்போ சங்கீதா அது ஒன்று, இது ரெண்டு. ஜானகி, ஜெயலலிதா.
சார் அப்போது இது ஆளுநர் மாளிகைக்கு வந்து த்ரெட் விடுறதும் சிஎம் அவர் ஆஃபீஸ்க்கு த்ரெட் விடுறதும் ட்ரிஷா அவர்கள் வீட்டுக்கு த்ரெட் விடுறதும்ன்றது எங்கேயுமே ரிலேட்டே ஆகலையே சார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறான், அந்த குற்றவாளி திரிஷானா விஜய் அங்கே இருப்பாரியா, விஜய் திரிஷா ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. இப்போ இந்த நிலைமையில் விஜயை பற்றி அரசியல் பரபரப்பாக இருக்கிற பொழுது திரிஷாவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறார். இப்போ திரிஷாவுக்கு இப்போ ஒரு பத்திரிகை எழுதுகிறான், வெளிநாட்டு தொழிலதிபரோடு திரிஷாவுக்கு திருமணம், வெளிநாட்டு செட்டில்னு எழுதுகிறான். இதை ரசிகை எதிர்பார்க்குறான். இல்லை திரிஷாவை பற்றி செய்தி வருவதை ரசிகை எதிர்பார்க்குறான். திரிஷா பார்க்குறாங்க, இது என்ன அரசியலில் பரபரப்பாகி இப்போது சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும்போது இருக்க. ஜெயலலிதா கொண்டு போய் பெருச்சாளி இருக்கிற ரூமில் அடைச்சாங்க. அதே போல் எதிர்காலத்தில் விஜய் கட்சியில் சேர்ந்து நம்மளும் பதவிக்கு வந்து கடைசியாக பெருச்சாளியோடு அடைச்சி வச்சு என்ன பண்ணுறது, அதனால் அந்த அம்மா திருமணம் பண்ணிட்டாங்க, வெளிநாட்டு செட்டில் ஆகலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது அரசல் புரசலாக கோடம்பாக்கத்தில் இந்த பேச்சு அடிபட்ட பிறகு தான் இது பத்திரிகையில் தலைப்பு செய்தியாகுது. ஆனால் இப்போ திரிஷாவுடைய மனநிலை என்னென்னா, இப்போ அந்த அம்மாட்ட பல கோடி பணம் இருக்குது. படத்துக்கு 5 கோடி வாங்குது, 100 படத்துக்கு வாங்கினா 500 கோடி ஆச்சு. இப்போ அப்போது அரசியல் சர்ச்சைகள் தப்பிக்கொள்ளாமல் மாட்டிக்கொள்ளாமல் தப்புவது தான் புத்திசாலித்தனம் நம்ம நினைக்குது. திமுக எதுக்குது, பாஜக மடக்கிருச்சு, அதிமுக கூப்பிடுது. இப்போ திரிஷா விஜய் என்ற சினிமா பிரபலங்கள் இப்போ அரசியல் களத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் கீர்த்தி சுரேஷ் புத்திசாலித்தனமாக தன்னுடைய காதலனை கைப்பிடித்து அந்த மாதிரி செட்டில் ஆயிடுச்சு. இப்போ கீர்த்தி சுரேஷை யாரும் பேசுறது இல்லை. மேபி ட்ரிஷா அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா அவங்க இந்த சர்ச்சைக்குள்ள மாட்டி அதான் உண்மை, வரவே மாட்டாங்க. கல்யாணம்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாருமே வந்து அவங்கள டார்கெட் பண்றது, கார்னர் பண்றதுன்றது ஒரு நல்லா இல்ல சார். இல்லம்மா, ரசிகா அப்படித்தானே பண்ணுவான். இதெல்லாம் பண்றது யாரு சார்? டிவிகே கட்சியை சார்ந்தவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்களா சார்? இல்லை, அதாவது கட்சி கிடையாதுமா. ஆனால் விஜய் திரிஷாக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இதுலாம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு விஜய் கட்சிக்காரன் விஜயும் திரிஷாவும் வச்சுக்கிறான். அண்ணன் அண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா போல் வச்சுக்கிறான். அப்போ இந்த சினிமா சர்ச்சையாக இருக்க வரைக்கும் ரசித்தாங்க திரிஷா. இப்போ அரசியலான பிறகு இதை ஜெயிலு, பெயிலு, தப்பி ஓட்டம், தலைமறைவு, இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாவே ரொம்ப செப்டம்பர் 27க்கு பின்னாடி முன்னாடி அது ஒரு உற்சாகமாக இருந்தது. உங்களுடைய கனவு நினைவேறுனா ட்வீட் போட்டாங்க. என்ன கனவு? முதலமைச்சர் கனவு. டாப் ரேட்டட் ஆக்டர், நம்பர் கட்சி தலைவர், இப்போ அடுத்த சிஎம் கேண்டிடேட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படியே ஓடிட்டு இருந்தது. அப்போ ரசிகம் பூரா அதை ரசித்தான். இப்போ கரூர் பிரச்சனை வந்த பிறகு சிறைக்கு போக வேண்டியிருக்கும் விஜய், திரிஷாவும் சிறைக்கு போக வேண்டியிருக்குங்கிற நிலைமை வருது. விஜய் சிக்கலில் மாட்டிக்கிட்டார், பாஜக வச்ச கன்னி வலையில் மாட்டிக்கிட்டார், கன்னி வடியில் மாட்டிக்கிட்டார். எப்போது வேண்டாமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஆகலாம். சினிமா அரசியலாக்கப்பட்டது. ஜெயலலிதா இருந்தால் இந்நேரம் சிறை தான். ஒரே அறையில் திருச்சி சிறையில் விஜய் திரிஷா இப்படி செய்தி வந்துடும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உள்நாட்டில் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு இவங்களே ஒரு வதந்தியும். இதுதான் உண்மை. எங்கள் அம்மாட்ட பெண் கேட்டிருக்கார் அந்த வெளிநாட்டு தொழிலதிபர். ஏன் உள்ளூர் தொழிலதிபர் பெண் கேட்க மாட்டாரா? வெளிநாட்டு தொழிலதிபர் ஒரு ஸ்டேட்டஸு, வெளிநாட்டு தொழிலதிபர். ஒருவேளை பில் கேட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா சார் பில்கேட்ஸ்லாம் வயசாகுது சார், வயசாயிடுச்சு சார் பில்கேட்ஸ். இல்லைம்மா, அவங்களுக்கு வயது இந்தம்மாக்கு என்ன 48 ஆகி போச்சு. 48? ஆமாம், 50 வயசு கிட்டத்தட்ட வந்துருச்சு. 50 வயசு தான், முதிர்கண்ணி தான். அப்போது திரைப்படத்தை துறையை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைகளை
தவிர்த்துருவாங்க. சர்ச்சை வந்தால் பயந்து ஓடிடுவாங்க. இப்போ திரிஷாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கைதா, எப்போது வேண்டுமானாலும் கைதாகலாம். அதை எங்கே நம்மளை லிங்க் பண்ணிடுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு, மாநில அரசு தன்னை எதுக்குது, மாநில அரசு எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம். தலைமார் புஷி ஆனந்த காணோம், ஆதவ ஒரிஜினாவை காணோம். விஜயை நடு ரோட்டில் புஷியை இறக்கி விட்டுட்டு காரு மாறி தப்பி ஓடி வந்தார். இந்த நிலைமையில் ஒருவேளை நம்மளையும் போலீஸ் விசாரணைக்கு வந்தான். சார், இப்போ இது நடுவில் வந்து உச்சநீதிமன்றம் நேற்று சரமாரியாக கேள்விகள் கேட்டிருக்கு. எதுக்கு வந்து இது மதுரை அமர்வு, இது எதுக்கு இந்த உயர்நீதிமன்றம் எடுக்கணும்? மதுரை அமர்வு உயர்நீதிமன்றம் தானே இந்த கேஸ் எடுக்கணும், எதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கேஸ் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. டிவிகே சார்ந்தவங்களும் நிறைய வந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் நடந்ததாக சொல்லப்படுது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? அம்மா, நீதியரசர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. கரூர் மதுரை அமர்வு நீதிமன்றம், இந்த மதுரை நீதிமன்றம் தான் 2 கொண்ட நீதிபதிகள் கொண்ட குழு தான் அதை விசாரிக்கணும். அவசரமாக எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசராக்கா இருக்குது ஒன்று. அது அல்லாமல் நீதிபதி செந்தில்குமார் தனியாக ஒரு விசாரணை. இது அல்லாமல் ஒரு நபர் கமிஷன் அருணா ஜெகதீசன் தலைமையில். இத்தனையும் அவசரமாக போடப்பட்டதாக விஜய் தரப்பு நினைக்குது. விஜய் தரப்பு இப்போ நேராக பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகி பிஜேபியினுடைய மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் ஆஜராகிருக்காரு. இப்போ விஜய் பாஜக பிடியிலிருந்து தப்பவே முடியாது. இப்போது நமக்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, ஆர்டிக்கல் 226 இது உச்ச நீதிமன்றத்துக்கு தனி அதிகாரத்தை வழங்கியிருக்கு. அவர்கள் இதை விசாரித்து தன்னுடைய தீர்ப்பை சொல்லலாம். அதே போல் 226 உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரங்களை வழங்கியிருக்கு. இதுதான் அரசியலமைப்பினுடைய 2 இதயங்கள். இந்த 226 படி செந்தில்குமார் ஒரு விசாரித்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கார். இதை உச்சநீதிமன்ற நீதிபதி விமர்சிக்கக்கூடாது. இதை ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் அவங்களுக்கு 32 ஆக்ட் 32 இருக்கு. இப்போ இதில் மாநில அரசு உயர் நீதிமன்றம் என்பது தனித்தனி நிர்வாக அமைப்பு. பட் இந்த கேள்விகள் எல்லாம் நியாயமா இல்லைன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லைம்மா, அதாவது இப்போ இந்த மாநில அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்கின்ற ஒரு சந்தேகத்தை மக்களுக்கு ஏற்படுத்துவது யாருன்னா உச்ச நீதிமன்றம். ஓகே, அந்த கண்ணோட்டத்தில் வந்து தவறு. அது மக்கள் உயர்நீதிமன்றமோ இல்லை மாநில அரசோ தவறு செய்கிறது என்ற மனநிலைக்கு வந்தான்னா இங்கு நிம்மதியாக கெட்டு போயிடும். இதை நீதிமன்றமே செய்யக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இவர்களுக்கு தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா தான் சார் இருக்கும்? உண்மையாகவே இது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகிடுச்சு சார். ஏன்னா தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம்னு 27ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 11 நாட்கள், எனக்கு 15 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் இந்த சம்பவம் பற்றி பேசிட்டே இருக்குமே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இன்னும் யாருமே போகவே இல்லையே சார். இல்லை, மாநில அரசு ஒரு குழப்பமான மனநிலை தான். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் விஜயை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. ஆரம்பத்திலே விஜயை கட்டுப்படுத்தி இருந்தால் இவ்வளவு 41 உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். எஃப்ஐஆர் வந்து இன்னும் விஜய் மேலே போடல. ஆனால் புஷி ஆனந்த் மேலேயும் நிர்மல்குமார் மேலேயும் வந்து அவங்க போட்டு அதுக்கப்புறம் அவங்க மனுவை வந்து அழிச்சிருக்காங்க. பெயில் வாங்குறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணிட்டாங்க. இன்னும் அவங்க ஏன் சார் வந்து தலைமறைவாகவே இருக்காங்க? அது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீம் ட்ரோல் எல்லாருமே இப்போ வந்து ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயமா அது மாறிடுச்சு இல்லை சார்? ஒரு கட்சியை கலாய்க்கிற மாதிரியா? இல்லை, அவர்களுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான். நீங்கள்
புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும், இதில் பல தவறுகளை செய்கிறாங்க. என்னென்னா, நீங்கள் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சிபிஐ என்ன சொல்லுது, நீங்கள் அதை கேட்கக்கூடாது, இறந்து போனவர்களுடைய ரத்த உறவு தான் கேட்கணுங்கிறாங்க. உடனே ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாரு, ஒரு பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் கொண்டு நிறுத்துறாரு. 9 வயது பெண் குழந்தையுடைய தகப்பன்னு கொண்டு நிறுத்துறாரு. அந்த பெண் குழந்தையுடைய தாய் சொல்கிறா, என்னை விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சு என் கணவன், இப்போ ரத்த உறவுன்னு வர்றான். ஆதவ அர்ஜுனை விலை கொடுத்து வாங்கி அவரை பேச வச்சிருக்கார், வழக்கு போட வச்சிருக்கார். இப்படியான விமர்சனங்கள் வருகிற பொழுது, அப்போது விஜய் கட்சி ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் விஜயும் அரசியல் தெளிவில்லாத எடுக்கக்கூடிய முடிவு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் நிற்கிற மாதிரி தான் சார் இங்கே பார்க்கப்படுது. எண்ட் ஆஃப் த டே மக்கள் தானே சார் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பண்ண தவறுதல்களில் மக்கள் தான் சார் உண்மையாகவே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் இன்னொரு விஷயம், இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் அவர் வந்து எல்லாரோடையும் வீடியோ கால் மூலமாக பேசப்பட்டதாக அதுவும் சொல்லப்படுதில்லை சார். அது எப்படி சார், அது நேராகவே போய் பார்த்துருக்கலாமோ? எதுக்கு இன்னுமே இந்த வீடியோ கால் ஏன் வீட்டை விட்டு வெளியில் வரலை, வீட்டை விட்டு ஏன் வெளில வரல அப்படின்னா, அதுக்கு தாவேகா சைட்லேருந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, போலீஸ் தான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் அவர் கிளம்பி போயிட்டாரு. இங்கே இருந்தால் நீங்கள் இன்னும் விபரீதமாயிடும், சிக்கல்கள் ஆகிடும், அதனால தான் அவரை அங்கே இருக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்களே சார். இல்லைப்பா, இப்போ விஜய் மாநில அரசு சொல்கிறபடி தான் அவர் கட்டுப்பட்டாலும் சொல்லவே முடியாது. காலையில் 8 மணிக்கு கூட்டத்துக்கு வருவதாக சொல்லிவிட்டு நீங்கள் புஷி ஆனந்த 12 மணிக்கு வந்துடுவான்னு சொல்கிறார், 1 மணிக்கு வந்துடுவான்னு சொல்கிறார். அப்போ காவல்துறை உங்களை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதை அனுமதிக்குது. காலையில் 8:30 மணின்னு இரவு 7:30 மணி வர வரைக்கும் கூட்டத்தில் 10 மணிக்கு போக வேண்டியதானே? காவல்துறையா விஜய்க்கு பயப்படுது? இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் 2 பக்கமே இதை கேட்குறாங்க. ஏன் நீங்கள் ரத்து பண்ணலாம்? நீங்கள் முதல் கூட்டம் திருச்சியிலேருந்து மரக்கடைக்கு போகிறாரு, 7 நிமிஷத்தில் போகிறது, 7 மணி நேரம் போகிறாருன்னா ஏன் அனுமதிக்கிறீங்க? அப்போ நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு நீங்கள் இன்னும் நிறைய ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் எடுக்க வச்சிருக்கணும்ல. ஏன்னா அது மரக்கடை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் முடிஞ்சு இது 3வது கூட்டமாக தானே சார் பார்க்கப்படுது. அதாவது காவல்துறை மெத்தனம், காவல்துறை மெத்தனமும் ஒரு காரணம். விஜய் காவல்துறை மதிப்பதில்லை, சட்டத்தை மதிப்பதில்லை, ஜனநாயகத்தை. ஆனால் அவர் காவல்துறைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து. இல்லைம்மா, இப்போ என்ன இன்னொரு தகவல்னா, இந்த கரூர் கூட்டமே ஒரு ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காட்சிகள் வர அப்போ காட்சியில் கூட்டம் அதிகமாக சேரணும்ல. அருணா ஜெகதீசன் நீதியரசர் ஒரு நபர் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, விஜய் பார்த்த இடத்துல கூட தலையே காட்டலை, வேன்லேயே பதுக்கிட்டார். அந்த வேனில் ஒரு படப்பிடிப்பு குழு இருந்திருக்கு. அத்தனை கூட்டத்தையும் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டுவது தான் அவருடைய நோக்கம். இப்போ இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் விஜய் சிறையில் அடைக்கப்படுவது உறுதி. அந்த 28 கேமராக்கள் சீஸ் பண்ணப்பட்டு அந்த வேனும் சீஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது இல்லை சார்? அதுலேருந்து இன்னும் எந்த ஒரு விஷயங்களும் வெளியில் வரலையா? இல்லை, இப்போ எஸ்ஐடி தான் அதை விசாரித்து எடுக்கணும். இவங்க எஸ்ஐடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது எப்படி சார்? அது இல்லை, நீங்கள் அதுக்கான சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு எஸ்ஐடி தேவையில்லைன்னு சொல்கிறாங்களா, தேவைன்னு சொல்கிறாங்களா என்பதை இப்போ பொறுத்திருந்து விஜய் ஆட்கள் எஸ்ஐடி தேவையில்லைன்னா எஸ்ஐடிக்கு எந்த ஆதாரத்தையும் கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு கேள்வி சார், விஜய் அவர்களோட படம் ஆகட்டும் சரி, இல்லை அந்த கெரியர் ஆகட்டும் சரி, இல்லை இந்த அரசியல் வாழ்க்கை, இது எப்படி சார் நெக்ஸ்ட் பார்க்கப்படுது? இல்லைம்மா, நிறைய விமர்சனங்கள் கேள்விப்படுறோம் சார், தொடர்ந்து டெய்லியுமே பேசுகிறாங்க சார் எல்லாருமே, ஆனால் எதுக்குமே ஒரு முடிவில்லாத மாதிரியே இருக்குது சார். இல்லை, முடிவு வரும், இருட்டுனா விடிஞ்சு தானே ஆகணும். இப்போ சாதாரண ஒரு நபர் ஜெகதீஷ் பழனிசாமி, அவருக்கு ஏது 500 கோடி ரூபா படம், அந்த படம் எடுப்பதற்கு ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளர் சார். இன்னொன்று சொல்லப்படுது சார், ஜெகதீஷ் பழனிசாமி அவர் அப்ரூவல் கொடுக்கணுமா சார் விஜய் அவர்கள் வெளில வர்றதுக்கு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி? இவரோட பினாமின்னு சொல்லப்படுது. 500 கோடி ரூபா அவர் ரூட்டுன்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முன்னணி நடிகைகளும் கால் சீட்டு அவர் தான் வச்சுருக்கார். சாதாரண நபர், கருமத்தாம்பட்டியை சேர்ந்து
நீங்கள் மஞ்சப்பை எடுத்துகிட்டு சாதாரணமாக ப்ரொடியூசராக ப்ரொடியூசர்லாம் இல்லை, அவர் ஏஆர் முருகதாஸுடைய உதவியாளர் எடுபிடி. ஏஆர் முருகதாஸ் தான் கத்தி படத்தில் விஜய்க்கு அறிமுகப்படுத்துகிறார். யாரை? ஜெகதீஷ் பழனிசாமியை. ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்குள்ளே 5 வருடத்துக்குள்ளே எப்படி இவருக்கு 1000 கோடி வந்தது? மாஸ்டர் சார் அவர் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லைம்மா, நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த ரூட் நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 500 கோடி. எல்லா நடிகைகளுமே கால் ஷீட் அவர் புக் பண்ணி வச்சுருக்கார். இந்த படம் ஜனநாயகன் படம் 500 கோடி, ரூட் இன்வெஸ்ட்மெண்ட் 500 கோடி. அப்போ 1000 கோடியை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர் யார் என்பது தான் இப்போ $1,000,000 கணக்கு கேள்வி. $1,000,000 கொஸ்டின். இதெல்லாம் வெளியே வரப்போகுது. வருமா சார்? கண்டிப்பாக வெளியே வரும் சார். இப்போ உண்மைகள் உறங்காது. இப்போ தொடர்ந்து 2வது வாரம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இவரோட ஸ்கெடியூல் இருந்தது. எல்லா ஊர் மக்களையும் போய் சந்திக்கிற பிரச்சாரம் பண்ணுறது. இப்போது கரூர் சம்பவத்தினால இந்த 2 வாரம் தொடர்ந்து நடக்கலை. இப்போ அடுத்து இப்போ இந்த கோர்ட்டு, இந்த கேஸு, இந்த விசாரணை, இந்த விஷயங்கள் முடியறதுக்குள்ளேயே எலெக்ஷன் வந்துடும் போல இருக்கே சார். இல்லைம்மா, இப்போ நீதிமன்றம் இப்போ தலையிட்டுருச்சு. நீதிமன்றத்தை வழிகாட்டுதலின்படி தான் காவல்துறை செயல்படணும். சரி, காவல்துறை எதை சொல்லுகிறதோ அதுதான் விஜய் செய்யணும். இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம். அது எலெக்ஷன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் வராமல் இருந்தாலும் சரி, மீண்டும் இது போன்ற உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நீதிமன்றத்தினுடைய கவலை. இப்போ இவர் நிற்பாரா கேண்டிடேட்டா? கண்டிப்பாக நிற்பார். பிரச்சாரம் மக்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார்? நீங்கள் தேர்தல் நெருங்குற பொழுது நீதிமன்றம் எதை சொல்லுகிறதோ அதிலிருந்து. ஃபைன் சார். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.